ஒரு அடர்ந்த காடு இருந்துச்சாம். அந்த காட்டில் நிறைய மரங்கள் எல்லாம் இருந்துச்சாம். அந்த காட்டுக்கு பக்கத்தில் நிறைய மலைகளும் குன்றுகளும் இருந்துச்சாம். அங்கே நிறைய விலங்குகள் எல்லாம் இருந்துச்சாம். ஒரு முயலும் ஆமையும் அங்கே இருந்தாங்களாம். அவங்க 2 பேரும் நல்ல நண்பர்களாக இருந்தாங்களாம். ஆனால் அந்த முயல் ஒரு நாள் என்ன பண்ணுச்சான், தான் தான் எல்லா செயல்களையும் ஃபாஸ்ட்டாக செய்கிறேன்னு சொல்லி ரொம்ப தற்பெருமைப்பட்டுக்குச்சான். அப்போ அந்த ஆமை சொல்லிச்சான், தன்னுடைய காரியத்தில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் தன்னுடைய காரியத்தை வேகமாக செய்ய முடியும் நண்பா, நீ மட்டும்தான் அதை செய்வேன்னு சொல்கிறது தவறு அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அந்த முயல் இல்லை இல்லை என்ன மாதிரி வேகமாக யாராலையும் செய்ய முடியாதுன்னு சொல்லி ரொம்ப தற்பெருமைப்பட்டுச்சான். அதுக்கப்புறமா அந்த ஆமை முயலை ஒரு ஓட்டப்பந்தயத்துக்கு அழைச்சிதான். நீயும் நானும் ஓட்டப்பந்தயம் ஓடலாம் நண்பா, யார் அதில் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே முயலும் சரி நான் இந்த ஓட்டப்பந்தயத்துக்கு ஒத்துக்கிறேன், நீயும் நானும் ஓடுனா யார் ஜெயிப்பாங்கன்னு உனக்கே தெரியாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏளனமாக பேசிச்சான் அந்த முயல். அதுக்கப்புறமா மறுநாள் எல்லா விலங்குகளும் பார்க்கும்போது அந்த முயலுக்கும் ஆமைக்கும் ஓட்டப்பந்தயம் நடந்துதான். முயல் தான் முதல்ல ஓடிச்சான். ஆனால் அதுக்கப்புறமா வழியில் போகும்போது முயல் நிறைய பூக்கள் எல்லாம் அதுக்கு சாப்பிடணும்னு தோணுச்சான். அதே மாதிரி ஆமை பின்னாடி ஓடி வர்றதுனால தான் ஜெயிப்போன்னு நினச்சிதான். அதனால் என்ன பண்ணுச்சான் அந்த முயல், அந்த பூக்கள் எல்லாம் பறித்து சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு ஓரமாக போயிட்டு படுத்து தூங்கலான்னு நினச்சதான். அதே மாதிரி என்ன பண்ணுச்சான், ஒரு இடத்துல போனவுடனே நிறைய பூக்கள் செடிகள்லாம் இருந்தவுடனே அதை சாப்பிட்டுட்டு ஒரு ஓரமாக படுத்து தூங்குச்சான். ஆனால் இந்த விடாமுயற்சியோடு இருந்த ஆமை என்ன பண்ணுச்சான், தன்னுடைய விடாத முயற்சியை தொடர்ந்து நடந்து போயிட்டே இருந்துச்சான். அப்போ என்னாச்சான், முயல் பின்னாடி வர ஆரம்பிச்சிருச்சான். அதுக்கப்புறமும் ஆமை தன்னோட விடாமுயற்சியால் அது ரேஸில் முன்னாடி போச்சான். முயல் பின்னாடி வந்துட்டு இருந்துச்சான். அதுக்கப்புறமா அந்த ஃபினிஷிங் லைனை ஃபஸ்ட்டு டச் பண்ணுறதுக்கு ஆமை விடாத முயற்சியோடு போனதுனால அந்த ஆமையால் முதல்ல போக முடிஞ்சுதான். முயல் பின்னாடி தான் வந்துச்சான். அப்போ தான் முயலுக்கு தான் செஞ்சது தப்புன்றது ரியலைஸ் ஆச்சான். ஆமை தான் அந்த ரேஸில் வின் பண்ணிச்சான். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், நம்ம ஒரு செயலில் வெற்றி பெறணும்னு நினச்சோன்னா, நம்மளுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நம்மளால் அதை நிச்சயமாக பண்ண முடியும். ஊக்கம் அது கைவிடேல், ஔவையார் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஊக்கத்தை கைவிடாமல் நம்மளுடைய செயல்களை செய்ய முடியும்னு நினச்சோன்னா நம்ம எந்த காரியத்துலேயும் வெற்றி பெறலாம்.